வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்று உங்களுக்கு இந்த ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல அமோகமான ஒரு ஆண்டாக அமைகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக ஏற்படும். ஜென்மத்தில் சனி வந்திருக்கார். வெறிய சனியை விட ஜென்ம சனி எவ்வளோ பரவாயில்ல, முதுவலிக்கு திருகு வலி பரவாயில்லன்னு அந்த மாதிரி ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய அபவாதத்தை கொடுக்காது. குரு பகவான் அதே நேரத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து தொந்தரவு கொடுத்த அஷ்டமத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார். பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுறார். உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சமாகக்கூடியவன். அந்த ராசிக்கு தன பஞ்சமாதிபதி உச்சமாகி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லா பார்க்கறதுனால அமோகமான பணப்புழக்கங்கள் கையில் இருக்கும். சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைக்கூடி வரும். வரவேண்டிய கடன் பாக்கிகளாம் திடீர்னு சேர்ந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். கையில் காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. புதிய திட்டங்கள் போட்டு அதன்படி செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் இப்பொழுது தாராளமாக பண்ணலாம். உங்கள் தசாபுத்திகளுடைய வலுவுகள் நல்லா இருந்ததுன்னா எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியை தரும். இதுவரை கல்யாணமே ஆகாது என்று நினச்சவங்களாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடியது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமண பாக்கியங்கள் இப்போ ஏற்படுது. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ பரிகாரம் பண்ணியோ இல்லை பரிகாரம் பண்ணாட்டாலும் சில பேருக்கு நல்ல விதமான நல்ல சத்தான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தத்துக்குள்ளே இருந்த சில விதமான விரோதங்கள் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வருஷம் ஏற்படும். சில பேருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்தமான வேலை அவங்களே செய்யக்கூடிய அளவுக்கு சில முன்னேற்றங்களை இந்த வருஷம் கொடுக்கும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு எந்த ஒரு வியாபாரத்திலும் முன்னேற்றம் கொடுக்கும். வீடு கட்டும் சாமான்கள், புரோக்கரு, கமிஷன் ஏஜென்சி இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வாகனத்துறையை வைத்து பிழைக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ லாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி டாக்ஸி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா அமோகமாக இருக்கும். மருந்து, அதே நேரத்தில் மருந்து, கணினி சம்மந்தப்பட்ட பொருள்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் இதெல்லாம் இந்த வருஷம் நல்ல வியாபாரம் ஆகும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஈயம் போன்ற வகையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக கொடுக்கும். தெய்வீக சாதனங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அமோகமான லாபங்களை இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்துறையில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இதுவரையில் இருந்த கெடுபிடிகள்லாம் கொஞ்சம் மாறும். ஓரளவுக்கு நம்மளுக்கு இம்சை கொடுத்தவங்களாம் வேறு இடத்துக்கு மாறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் எதிரையும் உஷாராக இருக்கிறதே கொஞ்சம் ஒரு இடத்துக்கு நல்லது. தனியார் துறையில் இருப்பவங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சினிமா, சங்கீதம், நாட்டியத்துறை சார்ந்தவங்களுக்கும், சின்னத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மற்றும் பல துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும், சங்கீத கலைஞர், இசை வித்வான்கள், போக்குவரத்து எல்லாருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையுது. பெண்கள் எதையும் நிதானித்து செயல்படணும். துணிச்சலுடன் சில காரியங்களை செய்யும்போது சில தடங்கல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். சில பேருக்கு தன் மனசில் நினச்ச கணவனையே அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வருஷம் ஏற்படும். அதான் காதல் திருமணம் வெற்றியாகும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். இதுவரை உங்களை பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள், தகப்பனார் வகையை சார்ந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் அவங்கள மறுபடியும் சேர்ந்து உங்களிடத்துல சாப்பிட்டு திருப்திகரமாக இருந்துட்டு போவாங்கன்றதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லை.